ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 26 டெலிகிராமில் நம்ம இன்னைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் எல்லாம் வீடியோ கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு என்ட்ரி டார்கெட் லெவலை நம்ம நிஃப்டி சார்ட்டில் போயிட்டு அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் டிசம்பர் 26 மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து ஸ்மால் கேப்புக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி இனிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி ஸ்மால் கேப்பு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோசிங் சப்போர்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கான என்ட்ரின்னு பிளான் கொடுத்துருந்தோம். ஸோ இந்த என்ட்ரியும் அதோட இந்த சார்ட்டில் இந்த லெவல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிஃப்டியோட காசு வந்து 21,300 சிஇயில் 170 பை பண்ணி 19 டார்கெட் கொடுத்துருந்தோம். 119. ஸோ 119லேருந்து இப்போ ஹையர் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 250 வரைக்கும் கிட்டத்தட்ட சூப்பரான டார்கெட்டும் போய் முடிஞ்சிச்சு. ஸோ டார்கெட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் கொடுத்துருந்த லெவல்ஸுக்கும் டார்கெட் வந்து கம்ப்ளீட் ஆகிருந்தது. ஸோ கண்டினியூவாக அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் அப்டேட்லாம் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ எந்த லெவலில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் அப்படிங்கிறதும் பிரேக் அவுட் ஆகும்போது அது எந்தெந்த ஸ்ட்ரகில் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்டினியூவாக போய் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அடுத்து மார்க்கெட்டுடைய மொமெண்டம் டார்கெட் லெவல் அப்படிங்கிறது 21,530 அப்படின்ற லெவல் வரைக்கும் நம்ம இந்த லெவலுக்கு டார்கெட் கொடுத்துட்டோம். ஸோ இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் இங்கே டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது. ஸ்கேல்பர் வந்து இந்த ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயமும் அடுத்து மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி லெவல்ஸ். ஸோ இது எல்லா வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீட்டெயில்ஸ் தேவைப்படுற நண்பர்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம சார்ட்டில் வந்து மார்க்கெட் எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நாளைக்கு அப்படிங்கிற விஷயம். நம்ம சார்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லெவல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம இந்த பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுத்தோம். ஃபஸ்ட்டு டார்கெட்டை ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு அகைன் பிரேக் அவுட் பண்ணோம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ பிரேக் அவுட் ஆகலை, மறுபடியும் ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது. இந்த லெவல் சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் ஹை பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ ஹை பிரேக் அவுட் ஆகலை, மறுபடியும் கீழே வந்தது. மறுபடியும் இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லெவல் ஒருவேளை கேப் அப்ல ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகி 21,500 அப்படிங்கிற லெவல் ஓப்பன் ஆகி கீழே சப்போர்ட் எடுத்துட்டு போனால் மட்டும்தான் பிரேக் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா இங்கே பையர்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகணும் அப்படின்றப்ப இந்த ஷார்ட் டேர்ம் ரேஞ்ச் அப்படின்ற மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லெவல்ஸ். ஸோ இதில் 21,400 to 21,480 அந்த லெவல் வரைக்கும் ரேஞ்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரேஞ்சுக்கு மேலே காலும் இந்த ரேஞ்சுக்கு கீழே புட்டும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிளான் வைக்கலாம். ஸோ அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து புட்டு வைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா இந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது 21,350. ஸோ இந்த 350 அப்படிங்கிற லெவல் டச் பண்ணிட்டு சடனாக மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகி ஒரு புல் பேக்ல டவுன்ல வரதுக்கும் சான்சஸ் இருக்கும். ரெண்டுல எது நடக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா மார்க்கெட் இப்போ இருக்கிற பையிங் ப்ரெஷர் வந்து அக்யூமுலேட் ஆகும்போது கேப் டவுன்ல ஒரு வேளை ஓப்பன் ஆகி ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆனால் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுனா ஒரு சின்னதாக ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால இந்த லெவலுக்கு கீழே புட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ புட்டுக்கான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் 21,320க்கும் கீழே ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோசிங் கிடைச்சால் அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுனில் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த லெவல் நம்ம அவாய்ட் பண்ணுறது சேஃப் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஸோ இந்த லெவலில் வந்து டச் பண்ணிவிட்டு ரிவர்சல் ஆகும்போது கால் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். அது கன்ஃபர்மேஷனில் அந்த லெவல்ஸை வந்து நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணுவோம், பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட்டில் இந்த லெவலுக்கு மேலே 21,480க்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது அங்கிருந்து நம்ம டார்கெட் லெவல் 1 by 1 எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 480க்கு மேலே பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு 50 பாயிண்ட்ஸ் டார்கெட் வச்சு 21,360 to 40. அப்புறம் இங்கிருந்து 21,580 அந்த லெவல். ஸோ 21,540 21,580. ஸோ ரெண்டு லெவல் வரைக்கும் மேலே போகலாம். ஆனால் மார்க்கெட் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கணும். இப்போ நம்ம இங்கே வரைக்கும் பார்த்துருக்கோம், இந்த லெவல்ஸ் எல்லாமே ரிஜெக்ட் ஆகி பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. ஒருவேளை இங்கே ரெட் கேண்டில் அப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த லெவல் மாறும். ரெட் கேண்டிலோட கரெக்ஷனில் புட்டு எடுத்து டவுனில் வரும். டவுனில் வந்து 21,400 வரைக்கும் கீழே வந்து மார்க்கெட்டை அக்யூமுலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போனால் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது கால் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் ஆகும்போது புட் எடுக்கலாம். ஸோ ரெண்டு விஷயமும் இந்த லெவலில் நடக்கும். ஸோ இந்த இடத்தையும் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த லெவலுக்கு மேலே கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது 15 மினிட்ஸில் அப்படின்னா நம்ம இங்கே வந்து டைரெக்டாக கால்ஸ் எடுக்கலாம். அதுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 21,340
340 ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 26,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும், சாரி 21,600 அப்படிங்கிற வரைக்கும் இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ டார்கெட் லெவலில் ஸோ ரெண்டுமே நடக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெண்டுலேயும் எது நடக்குன்றது நம்ம டெலிகிராம் அப்டேட் பண்ணுவோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரைக் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காலுக்கு 21,300 அப்படிங்கிறதும், புட்டுக்கு 21,500 to 600 அப்படிங்கிற ரெண்டு லெவல்லையும் ஸ்ட்ரைக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிஃப்டியோட என்ட்ரி டார்கெட் லெவல் சொல்லியிருக்கோம். இந்த வியூ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.